ஜூன் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. காலியாகும் 6 இடங்களுக்கு தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திரு வைகோ, திரு வில்சன், திரு சண்முகம், திரு அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட 6 பேருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது. இதனைத் தொடர்ந்து காலியாகும் 6 இடங்களுக்கு தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, தமிழ்நாட்டில் வரும் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 இடங்கள் எப்போது இதற்கான ஒவ்வொரு தேதிகளாக எப்போது இதற்காக அப்ளை பண்ணணும், எப்போ கடைசி நாள், எப்போ சீராய்வு செய்கிறார்கள், இதெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கா? என்ன விவரம்? திலகவதி, தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அன்புமணி ராமதாஸ், எம் சண்முகம், சந்திரசேகரன், முகமது அப்துல்லா, பி வில்சன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் வருகிற ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனையடுத்து மாநிலங்களவை தேர்தலை தற்பொழுது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஜூன் 19ஆம் தேதி இதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தலுக்கான அறிவிப்பாணை, அதாவது நோட்டிபிகேஷன் ஜூன் 2ஆம் தேதி வெளியாகும் எனவும், நாமினேஷன் செய்வதற்கு ஜூன் 9ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் அந்த நாமினேஷனை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசத்திற்கு ஜூன் 12ஆம் தேதி என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவு தற்பொழுது திமுகவுக்கு கிட்டத்தட்ட 4 எம்பிக்கள் இதன் மூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு 2 மாநிலங்களவை உறுப்பினர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த மாநிலங்களவை தேர்தல் தற்பொழுது அரசியல் ரீதியாக தமிழகத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. மதிமுக தொண்டர்களை பொறுத்தளவு நிச்சயமாக திமுக வைகோவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும் என்று ஒரு பக்கம் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் அது இதன் மூலம் வெளியே வரும். அதே போன்று அதிமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய தேமுதிகவுக்கு இந்த தேர்தலில், அதாவது ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தக்கூடிய நிலையில் அதிமுக அதனை வழங்குமா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி மீண்டும் இணையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினரான கமலஹாசன் தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தமிழகத்தில் இருந்து திமுக மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். இப்படி இந்த மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தளவு தமிழகத்தில் அரசியல் ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வருகிற ஜூலை 24ஆம் தேதியுடன் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில அதற்கான அறிவிப்பாணை இன்று வெளியாகி இருக்கிறது. 19ஆம் தேதி ஜூன் 19 தேர்தல் நடைபெற இருக்கிறது. மிக முக்கியமாக ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களின் அந்த எண்ணிக்கை அடிப்படையில் இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்பது வழங்கப்படும். அதன் அடிப்படையில் ஒருவேளை கூடுதலாக போட்டியின் நிலவினால் மட்டுமே இந்த தேர்தல் நடைபெறும். இல்லை என்றால் போட்டியின்றி மாநிலங்களவைக்கு அதிமுக சார்பிலும் திமுக சார்பிலும் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். யார் யாருக்கு திமுக அதிமுக வாய்ப்பு வழங்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்றிலிருந்து அதிகமாக எழுந்திருக்கிறது. திலகவதி, நாம் அதையும் கேட்டு விடலாம். விக்னேஷ் முத்து, நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். ரமேஷ், இப்ப யாரெல்லாம் மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பு இருக்கிறது? திமுகக்கு 4 இடங்கள், அதிமுக 1, மற்றொரு கட்சி வேற யாருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? யாருடைய பேரெல்லாம் பரிசீலனையில் இருக்கிறது? திமுக வட்டாரங்கள்ல நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, வில்சனுடைய பங்களிப்பு குறிப்பாக நாடாளுமன்றத்திலும் சரி நீதிமன்றத்திலும் சிறப்பாக இருக்கும். வில்சனுக்கு திருப்பி ஒரு சீட்டு கொடுத்துட போறாங்க. அதே போல அப்துல்லா அவர் சட்டமன்றத்திற்கு விரும்புகிறார். தமிழக சட்டமன்றத்தில் அவர் எம்எல்ஏவாக அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய எம்எல்ஏ சீட்டுக்கு ஏற்பதற்கு அவர் இருக்கிறதுனால அவருக்கு பதில் வேற ஒருவருக்கு, இளைஞருக்கு கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. அதே போல தொழிலாளர் எல்சிஎஃப்னு ஒரு கோட்டா இருக்கு திமுகவில். அதாவது பாத்தீங்கன்னா எப்பயுமே லேபர் யூனியனுக்கு ஒரு கோட்டா, அதை எல்பிஎஃப் சண்முகத்துக்கு கொடுத்திருக்காங்க. கடந்த காலத்திலையும் அதே மாதிரிதான் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் கொடுத்திருக்காங்க. அவருக்கு மீண்டும் கொடுப்பார்கள் என்று தெரிகிறது. ஆனால் வயது அவருக்கு மூப்பு அறிந்து விட்டது. எனவே அதை திமுக தலைவர் தான் டிசைட் பண்ணுவார்னு சொல்லப்படுகிறது. அண்மையில் வைகோ ஒரு செய்தியாளர் சந்திப்பில் மீண்டும் எனக்கு பார்லிமெண்ட் போகிறதுக்கு விருப்பம் என்று, ஏன்னா அவர் இருந்த இந்த 6 ஆண்டு காலத்துல 2 ஆண்டு காலம் கொரோனா காலமாக போய்விட்டது. அவருடைய சிறப்பாக செயல்பட முடியவில்லை. அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க. அதனால பார்லிமெண்ட்ல சிறப்பாக செயல்பட முடியவில்லை. பார்லிமெண்ட் டைகர் என்று அழைக்கக்கூடிய வைகோவிற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் திமுக 2024 மக்களவை தேர்தலின் போது ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டார்கள். அது மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவது என உறுதி செய்யப்பட்டது. அதன்படி அவருக்கு கொடுக்கிறார்கள்.
நடிகர் கமலஹாசனும் ஏற்கனவே முதலமைச்சரை 2 முறை சந்தித்து பேசிவிட்டார். உதயநிதி ஸ்டாலினும் அந்த ராஜ்யசபா தருவதை உறுதிப்படுத்தி விட்டார்கள். இந்த நிலையில்தான் இந்த ஒரு இடம் யாருக்கு என்பன்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. ஒரு 34 எம்எல்ஏக்களுக்கு ஒரு ராஜ்யசபா. அப்படி என்றால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 160க்கும் மேல இருக்கிறார்கள். இதில் ஒரு காங்கிரஸ் ஒரு சீட்டு கேட்கிறார்கள். திமுக கூட்டணியில் அவர்கள் 17 எம்எல்ஏக்கள் வைத்திருப்பதால் 3 இடங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு இடம் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். அந்த ஒரு மீதி இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் விடுதலை சிறுத்தைகள் இதையெல்லாம் சரி செய்து நாங்கள் ஒரு ராஜ்யசபா கேட்கும் என்று காங்கிரசும் இதில் ஒரு போட்டியில் இருக்கிறார்கள். எனவே திமுக தலைமை இதை எப்படி பார்க்கிறது? ஏன்னா எம்எல்ஏக்கள் வாக்களித்துதான் எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்துதான் ஒரு ராஜ்யசபா சீட் உருவாகிறது. தமிழகத்திற்கு என்று 18 சீட் இருக்குது. இதுல 6 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தற்போது எலெக்ஷன் வருது. மீதி 12 ஏற்கனவே இருக்கிறார்கள். ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த 6 பேருக்கான எலெக்ஷன் நடக்கும். அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த 6 வேகன்சி தமிழ்நாட்டில் வருது. இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது அதிமுகவிற்கு 2 இடங்களும் திமுகவிற்கு 4 இடங்களும் கிடைப்பதற்கு உறுதியாக இருக்கிறது. எனவே இந்த 4இல் ஒரு புதியவருக்கு, இளைஞருக்கு ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு திமுக திட்டமிட்டிருக்கிறது. ஒன்று கமலஹாசன், ஒன்று வில்சன். மற்றொரு இடம் யாருக்கு என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்து ஏன்னா இப்ப நோட்டிபிகேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனவே இன்னும் ஒரு சில தினங்களில் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். ஏனென்று சொன்னால் திமுகவுடைய ராஜ்யசபா எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க. இன்னைக்கு சட்டம் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தத்தில் 10 பேர் இருக்காங்க. அதுல இந்த வில்சன் அவர்களுடைய பதவிக்காலம் முடியுது. எனவே அந்த நம்பர்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு அப்பர் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய ராஜ்யசபால ஒரு நல்ல நம்பர்ஸ் இருந்தாதான் முக்கியமான சட்ட மசோதாக்கள் வரும்போது அது வாக்களிக்கும் போது திமுகவுடைய முக்கியத்துவம் இருக்கும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 2016 வரை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது வரை அதிமுக தான் செல்வாக்கு இருந்தது. 12 உறுப்பினர்கள் ராஜ்யசபாவில் அதிமுகவில் இருந்தார்கள். ஆனால் தற்போது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோக்கும் போது அந்த நம்பர்ஸ் குறைஞ்சு இப்ப திமுக பெரும்பான்மையா இருக்கிறாங்க. ஏன்னா எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை பொறுத்து இந்த ராஜ்யசபா நம்பர்ஸ் இருக்கிறதுனால திமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போறதுனால தற்போது 10 என்ற ஒரு உச்ச நிலையை அடைந்திருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பொறுத்தவரை தம்பிதுரை, சிவி சண்முகம் போன்றவர்களும் தற்போது இருக்கிறார்கள். அவர்களுடைய பதவிக்காலம் இன்னும் இருக்கிறது அவர்களுக்கு. ஆனால் இந்த நம்பர்ஸ் திமுக டபுள் டிஜிட் நம்பர் 10 நம்பர் மெயின்டைன் பண்ணா பாத்தீங்கன்னா மக்களவையில 22 உறுப்பினர்களை கொண்ட 4வது 5வது பெரிய கட்சியாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2019 3வது பெரிய கட்சி ஆனால் இந்த முறை பாத்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சி அதிக எண்ணிக்கை பெற்றார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் முன்னாடி போனதுனால 5வது பெரிய கட்சியாக தேசிய அளவில் மக்களவையில் இருக்கிறது. ஆனால் மாநிலங்களவையில் இன்னமும் 7, 8 என்ற இடத்தில் இருக்கிறது. எனவே இந்த நம்பர்ஸ் மெயின்டைன் பண்றது. ஏன்னா நம்பர்ஸ் அதிகமாக இருந்தாதான் முக்கியமான மசோதாக்கள் வரும்போது இவர்களுடைய ஆதரவு வேண்டும், திமுகவுடைய ஆதரவு வேண்டும் என்று தேசிய கட்சிகள் விரும்புவார்கள். அப்போதுதான் முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும் என்ற அடிப்படையில் இந்த நம்பர்ஸ் மெயின்டைன் பண்றதுக்காக என்ன மாதிரியான யுக்தியை கையாள்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தளபதி ரமேஷ், திமுகவுக்கு 4 இடங்கள், அதுல யாரெல்லாம் இப்ப பரிசீலனையில இருக்கிறாங்க என்பதாக பதிவு செஞ்சிருந்தீங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் அதற்கு 2 இடங்கள் அப்படிங்கும்போது ஒன்று அதிமுக, இன்னொன்று தேமுதிகவுக்கு இந்த முறை ராஜ்யசபா எம்பி சீட் கொடுப்பதாக ஒரு வாக்குறுதி முன்பாக பேசப்பட்டிருந்தது. அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதிமுக பொதுச் செயலாளர் தான் இதற்கான இறுதி முடிவை எடுப்பார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி அளிக்கும் போது நாங்கள் ஒப்பந்தம் எதுவும் செய்யவில்லை என்று வெளிப்படையாக சொன்னார். ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் நாங்கள் ஒப்பந்தம் போட்டோம் என்று சொல்கிறார்கள். எனவே அது 2 கட்சிகளுக்கு இடைப்பட்ட தனிப்பட்ட விவகாரம். ஏனென்று சொன்னால் கடந்த முறை ஒரு ராஜ்யசபா சீட்டை அதிமுக ஜி.கே. வாசனுக்கு கொடுத்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனுக்கு கொடுத்தது. எனவே அது போன்று அவர்கள் கட்சி ஏன்னா ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் வாக்களித்தால் தான் அவர்கள் ராஜ்யசபாவாக ஆக முடியும். எனவே அதிமுக பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறார் என்பதுதான் நாம் பொறுத்து சொன்னால் ஏடிஎம்கேயோட ராஜ்யசபா நம்பர்ஸும் குறைஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா தம்பிதுரை, சிவி சண்முகம், அதே போல ஓபிஎஸ் இருக்கும்போது ஒருத்தர் வந்தாரு, அவரு இது போன்ற ராமர் உள்ளிட்டவர் தான் இருக்கிறார்கள். எனவே அந்த நம்பர்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு அவர்களும் ஏன்னா பார்லிமெண்ட்ல இப்ப பாத்தீங்கன்னா மக்களவையில ஒரு எம்பி கூட ஏடிஎம்கே இல்ல. இந்த ராஜ்யசபா நம்பர்ஸ் தான் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறாங்க. எனவே அந்த நம்பர்ஸும் குறைஞ்சிடக்கூடாது என்றதை அதிமுக தலைமையும் விரும்புகிறது. எனவேதான் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அவர்கள் முடிவு எடுப்பார்கள். கூட்டணிக்கு கொடுக்கிறார்களா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கிறார்கள். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு வரணும்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விரும்புவதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கிறார்களா? ஆனால் நம்ம அது குறித்து தொடர்ந்து பேசலாம். இணைப்பிலே இருங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு டி.என். ரகு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம். மாநிலங்களவை உறுப்பினர் நியமனத்திற்கான
தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக பொறுத்த வரைக்கும் 4, அதிமுக தரப்புக்கு 2, இப்ப 6 இடங்கள் காலியாகின்றன. உங்களுடைய கணிப்பு என்ன? யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு? எங்களுடைய செய்தியாளர் சொன்னது வில்சன் மறுபடியும் கொடுக்கப்படலாம், வைகோ மறுபடியும் மாநிலங்களவை உறுப்பினராக தொடரலாம், MNM கமல்ஹாசனுக்கு 1 அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு இடம் அப்படின்றது வேறு யாரும் புதியவராக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. அதே போல அதிமுக, தேமுதிக, பாமக, இப்ப இவங்களுக்குள்ள மத்த அந்த 2 இடங்கள் யாருக்கு அப்படின்ற கேள்விகள் இருக்கு, நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? இதை மாநிலங்களவை பதவி காலியாகிறத விட அதை நீங்க சட்டமன்றத்தையும் சேர்த்து ஒரு பதவின்னு சொல்லிடலாம். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு நிறைய பேர் இப்போ இந்த சீட்லாம் எங்க போகுங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே அது ஒரு பார்கெனிங் சிப்பா பயன்படுத்தலாம். இப்ப ஏற்கனவே தேமுதிக எங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாங்க, 2024 பாராளுமன்ற தேர்தல் நெகோசியேஷன் போது சொல்லியிருந்தாங்க இவங்க பிரேமலதா சொல்லியிருந்தாங்க. ஆனா அது எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா மறுத்துட்டாரு. எப்ப சொன்னோம் அப்படின்னு கேட்டாரு. ஆனா அவரு அந்த ஒரு தொகுதியை, அந்த ஒரு சீட்டை இவங்களுக்கு கொடுக்கலாம், பிஎம்கேக்கு கொடுக்கலாம் அவங்கள வர வைக்கிறதுக்கு. ஏன்னா டிஎம்கேவும் அவங்க வரலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு இப்போ. அதனால நீங்க எங்க பக்கம் வாங்க, ஒரு மாநிலங்களவை சீட் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏடிஎம்கே, அதுக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் உங்க செய்தியாளர் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்க 3 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் ராமர் ஓபிஎஸ் பக்கம் இருக்காரு, 2 பேர் தான் இருக்காங்க. ஏடிஎம்கே சார்பாகவும் ஒருத்தருக்கு டெஃபினட்டா அதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. 2 ஒன்னு கூட்டணி கட்சிகளுக்கும், 1 அவங்களுக்கு எடுத்துப்பாங்க. இதற்கிடையில பிஜேபி அவங்க மேல பிரஷர் போடாம இருக்கணும், நீங்க எங்களுக்கு 1 கொடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து உங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லை, உங்களுக்கு லோக்சபாலையும் யாரும் கிடையாது. சரி, மாநிலங்களவை யாராவது நாங்க உங்க ஸ்டேட்ல இருந்து நாமினேட் பண்ண விரும்புறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒத்துக்கிட்டாங்கல்ல, கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, இப்ப அந்த மாதிரி பிரஷர் கூட வரலாம். ஸோ அது அந்த இன்னொரு சீட்டு ஒன்று பிஜேபிக்கு போகலாம் அல்லது டிஎம்கேக்கு போகலாம். இன்னொரு சீட்டை அவங்க எடுத்துப்பாங்க, ஏடிஎம்கேக்கு எடுத்துப்பாங்க. இல்லை 2த்துமே கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கட்சியில கேள்வி கேட்பாங்க, நம்மளுக்கே ரெப்ரசன்டேஷன் இல்ல, நீங்க அப்படி கொடுக்குறீங்க. திமுகவினுடைய ராஜ்யசபா எம்பிஸ்ல அதை பத்தி பேசும்போது இப்போ 3 உறுப்பினர்கள் திமுகவினுடைய உறுப்பினர்கள், 1 காங்கிரஸ் கட்சி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்முடைய செய்தியாளர் பதிவு செய்திருக்காங்க. நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சோனியா காந்தியும் ராகுல் காந்தி பார்க்கும்போது கூட அவங்க கேட்டிருக்கலாம். ஏற்கனவே ப. சிதம்பரத்துக்கு ஒரு முறை கொடுத்தாங்க, இப்பயும் அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு மாநிலங்களவையில நம்பர்ஸ் அதிகம் வேணுங்கிறது காங்கிரஸ்க்கு ஒரு தேவைதான். அது நிறைய மசோதாக்கள்லாம் நீங்க ஓட்டெடுப்புக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் இருந்தா பிரதான எதிர்கட்சிக்கு ஒரு அது வலுவாக இருக்கும்னு. பட் திமுக கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒண்ணு கமலுக்கு ஆல்ரெடி முடிவாயிடுச்சு, வைகோக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. அவருக்கு மேபி நாங்கள் சட்டமன்றத்தில் இன்னும் 2 தொகுதி சேர்த்து தரோம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்குள்ளே டிமாண்ட்ஸ் ரொம்ப ஹையா இருக்கிறதுனால இப்போ திரு வில்சன் பல சட்ட போராட்டங்கள்ல முன்னணியில் இருக்காரு. ஏற்கனவே கருணாநிதிக்கு அங்கே மரீனா பீச்ல சமாதி கிடைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணாரு. ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு லாயர் ஃபேஸா இருக்கிறதுனால அவருக்கு திரும்ப கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்புறம் அப்துல்லா கூட அவங்க முஸ்லீம் சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்ததுனால அவர் கூட ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தோணும். அப்படி பார்க்கும்போது திரு ரகு, பாமக இந்த சைடு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அது ஒருவேளை அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த 2 இடங்கள்ல கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு தானே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே திமுகவுக்கு இங்க டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது, காங்கிரசும் ஒரு இடம் கேட்கிறார்கள். நீங்க இதை வச்சுதான் 2026 கூட்டணிக்கான சமிக்கைகள் கூட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப பாமகவுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு இதுல? இல்ல பாமகவை நீங்க உங்களுக்கு ஒரு மாநிலங்களவை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ரிமோட். ஏன்னா இப்ப கூட திருமாவளவனும் உதயநிதி ஸ்டாலினும் புதுக்கோட்டையில கலந்துக்கிட்டாங்க. இது தேர்தல் கூட்டணி, கொள்கை கூட்டணி, அதுல ஒரு ரிவர்ஸ் கியர் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது டிஎம்கே. பட் பிஎம்கே எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அதிக தொகுதிகள் சட்டமன்ற தேர்தலில் கேட்கலாம். டிஎம்கே கூப்பிடுறாங்களா இல்லையா, இவங்க சொல்லலாம் இல்லையா, நாங்க அங்க போயிடுவோம், எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். பட் அதுக்கு அந்த மாதிரி பார்கெயின்லாம் பண்றதுக்கு முன்னாடி இவங்க என்னங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது டைப் பண்ற மாதிரி ஆயிடும்ல. அவங்களுக்கு வட மாவட்டங்கள்ல பிஎம்கேவுடைய சப்போர்ட் தேவைப்படுது. டிஎம்டிகே விட அவங்களுக்கு முக்கியமான அலையன்ஸ் பார்ட்னர் இவங்க தான், பிஎம்கே தான். அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர் தொகுதிக்கு பிஎம்கே சப்போர்ட் வேணும். 96ல
ஏடிஎம்கே படுதோல்வி அடைஞ்ச போது எடப்பாடி தொகுதியில ஜெயிச்சது வந்து பிஎம்கே. ஸோ அதெல்லாம் மனசுல வச்சுட்டு அதனாலதான் ஒரு 10.5 கூட கொடுத்தாரு. ஸோ பார்க்கலாம், நிறைய பார்வைகள் இருக்கு, ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கு, நம்ம அது பொறுத்து இருந்தே பார்க்கலாம் நினைக்கிறேன். நன்றி திரு டி.என். ரகு, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. பத்திரிகையாளர் திரு துரை கருணா நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மாநிலங்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 இடங்களுக்கு தேர்தல். நீங்க உங்களுடைய கணிப்பு என்ன? இப்போ 4 இடங்கள் திமுகனா யார் யாருக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு? ரகு சொன்னாரு, இப்போ அதிமுக அந்த 2 இடங்கள் அது யாருக்கு, எந்த கட்சிக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத வச்சுதான் 2026 அசம்பிளி எலெக்ஷனுடைய பார்கெயின் எல்லாம் நடைபெறும், அதுக்கான சமிக்கையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, நிச்சயமாக அந்த 6 இடங்களில் 4 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதியாகவே கிடைக்கும். அவங்க யாரு கொடுக்குறாங்கிறது ஏற்கனவே அங்கு சிறப்பாக பணியாற்றிய, இப்போதும் அங்கே ராஜ்யசபை உறுப்பினராக இருக்கிறவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. 1-2 புதிய முகங்களை அறிமுகப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த 2 இடங்களை பெறுவதற்கு அங்கேயே பல மூத்த முன்னணியினர் கட்சியிலேயே நான் நீ என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நம்ம அன்வர் ராஜா, வைகை செல்வன், கோகுலேந்திரா, ஜெயக்குமார், இப்படி பலருமே இதற்கான ரேஸ்ல முன்னணியில இருக்கிறார்கள். இதை தாண்டி தேமுதிகவுக்கு ஒப்பந்தம் போட்டு எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, நாங்க அதை வாங்கியே தீர்வோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்றெல்லாம் பேசி வருகிறார்கள். அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. தேமுதிக குறித்தான கேள்வி எழுப்பப்படும் போது அதனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்து விட்டார்ல. நாங்க எப்ப சொன்னோம், நாங்க எப்ப வாக்குறுதி கொடுத்தோம் என்பதாக அவர் அதனை புறந்தள்ளி இருந்தார். அதையும் நம்ம பார்த்தோம் கடந்த காலங்கள்ல. நிச்சயமாக ஆனாலுமே பிரேமலரா நம்பிக்கையோடு இருக்கிறார். எந்த வகையிலாவது நாம ஒரு இடம் வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப பரவலாக ஒரு தொகுதிக்கு 1500 ஓட்டு 234 தொகுதியிலும் தேமுதிகவுக்கு இருக்கிறது. ஒரு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி என்பது இப்போது விஜயகாந்த் இருக்கிற போது இருந்த அளவுக்கு இல்லை என்றாலும் கூட ஒரு கணிசமான வாக்குகளை அந்தந்த பகுதிகளில், குறிப்பாக அவர்கள் சார்ந்த அந்த சமுதாயம் இருக்கிற நாயுடு ரசிகர்கள் சமுதாயம், விஜயகாந்தை நேசிக்கிற ரசிகர்கள், முன்னாள் ரசிகர்கள், இன்றைய நிர்வாகிகள் என்று ஒரு கணிசமான அளவுக்கு வாக்குகள் இருப்பதால் அதையுமே கவனத்தில் கொள்வார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இதை தாண்டி புதிதாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலுமே அந்த முயற்சி இருக்கு. ஏன்னா அவங்க சட்டமன்றத்தில் 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அந்த 5 எம்எல்ஏக்கள் பாமகனுடைய 4 எம்எல்ஏ, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், இவங்க சேர்ந்தாதான் நமக்கு அந்த 2 இடமே உறுதின்னு வரும் இல்லையா? ஏறத்தாழ ஒரு 65 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இதுல 2 பேர் வேணும் அப்படிங்கிற போது ஓபிஎஸ் அணியில் இருக்கிற அந்த 4 எம்எல்ஏக்கள், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற 5 எம்எல்ஏக்கள், பாஜகவில் இருக்கிற அந்த 4 எம்எல்ஏக்கள், இவர்களுடைய வாக்குகளும் சேர்ந்தால்தான் இன்னொரு ராஜ்யசபா உறுப்பினர் உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலை. எனவே இந்த பிரச்சனை என்பது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாகத்தான் இருக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்ள போகிறார் இந்த பிரச்சனையை? 2 பேருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து அனுப்ப போகிறார்களா, அல்லது வலிமையான கூட்டணியை உருவாக்குவதற்கான அந்த முன்முயற்சியில் அன்புமணி தரப்புக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா, இல்ல வாக்கு சதவீதம் பரவலாக இருக்கிற தேமுதிகவுக்கு ஒரு இடத்தை கொடுப்போம் என்று முடிவெடுப்பார்களா? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது சகோதரி. இப்ப பாரதிய ஜனதா டிமாண்ட் பண்ண மாட்டாங்களா? அப்போ எங்களுக்கான ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேண்டும்னு? ஏன்னா ஏற்கனவே கூட்டணியில இருக்கிறாங்க, தொடர்ந்து 2026லயும் ஒன்றாக இணைந்து பயணிக்க போகிறார்கள். பாமக ஒரு புறம், தேமுதிகவனுடைய டிமாண்ட் ஒரு புறம், பாரதிய ஜனதாவும் கேட்பாங்கல்ல. ஒரு இடத்துக்கு இப்ப இவ்வளவு போட்டியா? ஆமா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுல மத்தியில் அவங்களுக்கு ஒரு எம்பிங்கிறது ராஜ்யசபால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, பலம் அவங்களுக்கு. எனவே நிச்சயம் அவர்கள் தரப்பில் இருந்தும் கோரிக்கைகள், அழுத்தங்கள் கூட கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறதா நீங்க சொன்ன மாதிரி அதுவும் நியாயமான பார்வையாகத்தான் தெரியும். நன்றி திரு துரை கருணா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டதற்கு. ஜூன் 19ஆம் தேதி தமிழகத்திற்கு ராஜ்யசபா எம்பிக்கள் தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திமுகவுக்கு 4 இடங்கள், அதிமுகவுக்கு 2 இடம் என்று கணிக்கப்படும் சூழலில் அதிமுக யார் யாருக்கு இந்த உறுப்பினர் பதவியை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அரசியல் களத்தில் அது எதிர்பார்ப்பை எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தி ஒன்றினை பார்த்தோம். இனி தொடர்ந்து வரும் பிற செய்திகளை பார்க்கலாம். ஓர் சிறிய இடைவேளைக்கு பிறகு.
பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.